தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். 2 விஷயத்த இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, சவுக் சங்கர் அவருடைய அரெஸ்ட், மறுபடியும் கைதாக போகிற ஒரு விஷயம். 2வது இன்னொன்று என்னென்னா, ஜனநாயகன் படத்தோட அப்டேட். ஃபஸ்ட்டு சவுக் சங்கர் அவருடைய அரெஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். நான் இந்த ஜனநாயகன் படம் ஹைப் ஏற்றி கடைசி வரைக்கும் உங்களுக்கு உட்கார வைக்க நான் அந்த அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள்கிட்ட நியூஸை சொல்லிடுறேன். படம் இப்போ வரப்போகிறது கிடையாது, அதையும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் ஜட்மெண்ட் இன்னும் கொடுக்கல. காரணம் என்னென்னா, ஒரே நாளில் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டாங்க கோர்ட்டு. ஸோ அதனால் அதை சொல்லிடுறேன். நான் அதை தெளிவாக அடுத்தது நான் விரிவாக சொல்கிறேன். அதாவது என்னென்னா, சவுக் சங்கர் அவருடைய அரெஸ்ட் எனக்கு கதைனா, இதுக்கு முன்னாடி இந்த இது கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த மெடிக்கல் லீவ் மாதிரி மெடிக்கல் லீவ் கொடுக்குற மாதிரி இவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணுங்கிறதுக்காக பெயில் கொடுத்துருந்தாங்க கோர்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் டு பாஸ் ஆர்டர் ஆன் ஃப்ரைடே, வர்ற வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி ஆன் அன் அப்ளிகேஷன் ஃபைல்டு பை போலீஸ். யார்? நம்ம போலீஸ் அதிகாரிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் ஃபைல் பண்ண அப்ளிகேஷன். ஆன் அன் அப்ளிகேஷன் ஃபைல் பை போலீஸ் சீக்கிங் டு கேன்சல் த இன்ட்ரீம் பெயில் கிராண்டட் டு யூடியூபர் ஜேர்னலிஸ்ட் சவுக் சங்கர். அதாவது சவுக் சங்கர் அவருடைய பெயிலை கேன்சல் பண்ணணும்னு இங்கே இருக்கிற யாருமே யோசிக்க மாட்டாங்க. சரி, அவர் வெளில இருக்கட்டும், பாவம் ஏதோ அதிகாரத்துக்கு எதிராக கத்திட்டு இருக்கார், பேசிகிட்டு இருக்கார், மக்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு மனுஷன்தான் ஏதோ கொஞ்சம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, யாரை? ஆளுங்கட்சி எதிர்த்து. அது ஒரு போலீஸ் அதிகாரி இந்த அளவு வன்மத்தை காக்குவாரான்னு கேட்டால் கிடையாது. பின்னாடி இருந்து மிகப்பெரிய ஒரு இயக்கம், அரசியல் இயக்கம் இயக்கிட்டு இருக்காங்க. திமுக என்ற ஒரு இயக்கம் பவர் செக்டார் இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு ஆட்டம் தான் போலீஸ் அதிகாரிகள் இவங்களை வச்சு பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வர்ற வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி கோர்ட் ஏன்னா இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சவுக் சங்கர் அவர்கள் பெட் ரெஸ்ட் ஆனது ஹாஸ்பிட்டலில் போய் அவருக்கான சிகிச்சைகள் போயிட்டுருக்கிற ஒரு விஷயத்த அந்த புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இருந்தால் நான் போட்டு விட்றேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் அப்படி போயிட்டுருக்கு. மறுபடியும் 23ஆம் தேதி கருணையின் அடிப்படையில் திருப்பி அவருக்கு மெடிக்கல் லீவ் கொடுத்தது மாதிரி இந்த ஸ்கூல் காலேஜில் கொடுக்குற மாதிரி மெடிக்கல் லீவ் கொடுப்பாங்களா, இல்லை அதான் அந்த பெயிலை திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லை கேன்சல் பண்ணி திருப்பி உள்ள தூக்கி போட்டு இவங்க நினைக்கிற நொத்துகளையோ இல்லை இவங்க நினைக்கிற விஷயங்களை பண்ணி சாதிக்கணும்னு உள்ள விஷயத்த பண்ண போகிறாங்களான்ங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும், நம்மளுக்கு தெரில. ஆனால் இன்றைக்கி தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் 23ஆம் தேதி அந்த பெயிலை கேன்சல் பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிற ஒரு விஷயம் நியூஸ் வெளில வந்திருக்கு. இது ஒரு விஷயமா. 2வது ஜனநாயகன் செய்தி. இந்த ஜனநாயகன் விஷயத்தை பொறுத்த மட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட் தெளிவாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இந்த கோர்ட் நோட்டட் தட் a single day is enough to deliver the judgment and will take more time before passing a formal ruling. இந்த ஒரு நாள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக எங்களுக்கு போதிய நாள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறனால எங்களுக்கு இன்னும் டைம் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ சென்சார் போர்டும் அவங்க ஒரு பக்கம் வாதத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எடுத்து வச்சுருக்க ஒரு காரணத்தினால இவங்களும் விடுற மாதிரி இல்லை, கோர்ட்டும் நாங்கள் உடனே கொடுக்குற மாதிரி இல்லை, இன்னும் எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்கிறனால இந்த டைம் வேணும்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி தான் ஒரு உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரில. மேபி இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது என்னென்னா, ECI எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க கையில் நம்ம ஸ்டேட் போயிடுச்சுன்னா அது போயிடும். இன்னும் இந்த தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே கம்ப்ளீட் கண்ட்ரோல் போலீஸோட கண்ட்ரோல், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், லா அண்ட் ஆர்டர் இவங்க கையில் கண்ட்ரோல் இருக்காது. கம்ப்ளீட்டாக என்னென்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க வைக்கிறதான் ரூல். போலீஸ் எல்லாருமே அவங்க பயன்படுத்திப்பாங்க. இந்த ரைடு ஸோ அண்ட் ஸோ எங்கே போய் யார் பணம் புழக்கம் பண்ணுறா, யார் இந்த வண்டிகளில் என்ன கடத்துகிறாங்க எல்லாத்தையும் பார்வையிடுறதுக்காக இந்த போலீஸ் எல்லாரையுமே அவங்க கண்ட்ரோலில் வந்துடும். கம்ப்ளீட் அவங்களுடைய கை கரம் ஓங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் இந்த தேர்தல் அறிவித்த உடனே தான் அடித்து விளாசுவாங்க, பேசுவாங்க, எல்லா ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த டைம் அரெஸ்ட் பண்ண முடியாது, டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ளெல்லாம் தூக்கி வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த சவுக் சங்கர் அவருடைய பெயிலை திருப்பி கேன்சல் பண்ணிடணும், திருப்பி நாளை பின்ன மறுபடியும் ECI வந்துருச்சுன்னு வைங்களேன், இவனை டக்குன்னு தொட முடியாது, அந்த மாதிரி தான் ஆளுங்கட்சி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கையில் போயிடுச்சுன்னு வைங்களேன், அது கம்ப்ளீட்டாக ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோலே கிடையாது. கம்ப்ளீட்டாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த ஏஜென்சியோட கையில் போயிடுச்சுன்னா அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க எடுக்கிறது தான் டிசிஷன். ஆனால் அவங்க கைது பண்ணணும்னு நினச்சா கைது பண்ணலாம், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இட்ஸ் நாட் தேர் டியூட்டி. அவங்க டியூட்டி என்னென்னா, எவன் பணம் கொடுக்குறான், ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான், இந்த விஷயத்தை கண்காணிக்க. எங்கே நீ பணத்தை எடுத்துகிட்டு போகிற, வண்டியில் இந்த 10,000 எங்கே நீ மாடு வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போனால் கூட இந்த 10,000 நீ உங்களுக்கு தான் தெரியும் இந்த ரைடுன்னு பேரில் என்னென்ன வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ECI டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் ஒரு படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது நான் பேசினா 10,000 20,000 50,000 அதிகபட்சம் ஒரு 1-2 லட்சம் பேர் பார்ப்பாங்க.
நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் பேசுகிற மூலமாக ஆவரேஜாக ஒரு 10-20,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உலகம் மொத்தம் பார்க்குறாங்க. உலகம் மொத்தம் இருக்கிற தமிழர்களும் பார்க்குறாங்க, பிற மொழியாளர்களும் பார்க்குறாங்க, எல்லோரும் அந்த படத்தை பார்க்குறாங்க. ஸோ எல்லா மொழிகள்லேயும் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு போடுற மக்களும் இங்கே பார்க்குறனால மாஸ் ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட 8.5 கோடி மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே அந்த படம் போய் சேருது. எல்லாரையும் போய் படம் போய் சேர்றனால ஒரு வேலையெல்லாம் கிடையாது. படம் கண்டிப்பாக மேனிப்புலேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் திமுகவுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து டேரெக்டாக யார் அடிக்குது, டிஎம்கே அடிக்கும். அது இன்டேரக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடிக்கும்போது எனக்கு ஒரு வெறுப்பு க்ரியேட் ஆகும். இல்லை அதிமுகவில் நான் இருக்கேன், இல்லை பிஜேபியில் இருக்கேன், இல்லை நாம் தமிழர் ஏதோ ஒரு கட்சியில் இருந்தால் கூட நான் அந்த படத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுவேன். 100ல் குறைஞ்சது ஒரு 50 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டால் கூட ஓட்டு மேனிப்புலேட் ஆகும். அவன் யாருக்கு ஓட்டு போடலான்னு அதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்ததை தாண்டி திருப்பி அவனோட மைண்டு மாறும். ஸோ இருக்கிற காரணத்தினால அப்படி ஒரு மேனிப்புலேட் ஆகக்கூடிய படத்தை சட்டப்படி, இது வந்து அவங்களோட சூழ்ச்சிகள்லாம் கிடையாது, இசிஐயோட சூழ்ச்சிகள், இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாதுங்கிற சூழ்ச்சிகள்லாம் கிடையாது. சட்டப்படி அவங்களுக்கு ரைட்ஸ் என்னென்னா எந்த ஒரு படமும் அந்த டைமில் ரிலீஸ் ஆக விட மாட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ கோர்ட் இந்த மாதிரி டைம் இழுத்து இந்த ஜட்மெண்ட்டுக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும்னு இருந்த படத்தை இழுத்து கொண்டு போகிறது நல்லது கிடையாது. ஏன்னா ஒருவேளை இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சுன்னா பைலக்கில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறது ஒரு 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் 1 மாதம் தள்ளி போயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த படத்துக்கிற பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த தணிக்கை குழுக்கு போயிடுச்சு. ரிவ்யூ டீம் வந்து கம்ப்ளீட்டாக படத்தை அனலைஸ் பண்ணி ஓகே படம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சர்டிஃபிகேட்டை கொடுத்து சிபிஎஃப்சியெல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைன்னா மே 6ஆம் தேதிக்கு மேலே தான் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். எலெக்ஷன் நெருங்க போகுது. நம்ம வந்து இன்றைக்கி நமக்கு தேவைப்படுற ஆட்கள் வந்து தேர்தலுக்காக இந்த அரசியலை பற்றி பேசக்கூடிய நபர்கள் தான். ஸோ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அதை தாண்டி வந்து வேண்டிக்கோங்க. இல்லைக்கியா என்ன விஷயம்னா படத்தை தாண்டி இந்த மாதிரி மக்களுக்காக பேசக்கூடிய நபர்கள் கம்பி எண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ வர்ற 23ஆம் தேதி இந்த மனுஷனுக்கு பெயிலை கேன்சல் பண்ணுறாங்களா இல்லையாங்கிற ஒரு ஜட்மெண்ட் வரப்போகுது. எப்படி போகுதுங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் பாசிட்டிவாக நல்ல ஒரு ஜட்மெண்ட் வரணுங்கிறத நாங்களும் எதிர்பார்த்துருக்கோம். மக்களை நீங்களும் எதிர்பார்க்கணும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.